பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல மீனாவோட அப்பா அம்மாலாம் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு தயவு செஞ்சு என் அம்மாவோட பிறந்தநாளுக்கு நாங்கள் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அப்பா சாப்பாடெல்லாம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆளுங்களை எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, "அண்ணன் நம்ம கறி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோண்ணே, வாங்கண்ணே நம்ம ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்திவேல் இருந்துட்டு முத்துவேல் கிட்டே சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிற சாப்பாடு வரவே இல்லை. தயிர் சாதமும் புளி சாதமும் மட்டும்தான் அனுப்பி விட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே சக்திவேல் இருந்துட்டு குமார் கிட்ட கேட்கவும், குமார் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. "என்ன எங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கறி விருந்துன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே சக்திவேலையும் முத்துவேலையும் திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "நாங்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு எல்லாரும் வந்து மனசு திருப்தியாக சாப்பிட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள் எல்லாரையும் வந்து கூப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வராங்க. "சூப்பராக சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, மாமியோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டீங்க" அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியனை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. முத்துவேல் கோவப்பட்டு, "ஊர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டியேடா" அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட கன்னத்தில் பலார்னு ஒன்று விடுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.